ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ்டி இன்ஃபோ தமிழ். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஜிஎஸ்டி போர்ட்டல்ல வந்திருக்கக்கூடிய ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் அதான் பார்க்க போறோம். இப்போ உங்க எல்லாருக்குமே தெரியும், கஸ்டம்ஸோட வெப்சைட் ஐஸ்கேட் அது செப்பரேட்டா இருக்கும். ஜிஎஸ்டியோட வெப்சைட் செப்பரேட்டா இருக்கும். ரெண்டுமே செப்பரேட்டா இருந்தாலும் ஜிஎஸ்டி கஸ்டம்ஸ் ரெண்டுமே டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ, மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸ் அவங்க கண்ட்ரோல்ல தான் ரெண்டுமே இருக்கு. இப்ப ஜிஎஸ்டிஎன் அவங்க எல்லா கவர்மெண்டோட மெயின் சர்வர் எல்லாமே இன்டகிரேட் பண்ணி வச்சிருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்க்க போனாக்கா இன்கம் டாக்ஸ், கஸ்டம்ஸ், இந்த மாதிரி முக்கியமான டிரான்சாக்சன் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் ரிலேட்டட் சர்வர்லாம் இன்டகிரேட் ஆயிருக்கு. இப்ப இதுல என்ன நம்ம புதுசா அப்டேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க பில் ஆஃப் என்ட்ரி. இப்ப நம்ம ஃபாரின்ல இருந்து ஒரு குட்ஸ் நம்ம இம்போர்ட் பண்றோம் அப்படின்னாக்கா அப்போ பில் ஆஃப் என்ட்ரி. இதே நம்ம இந்தியாவில இருந்து அவுட் சைடுக்கு பொருளை நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம் அப்படின்னா அப்போ ஷிப்பிங் பில். இதான் மெயின் டாக்குமெண்ட் வித் ப்ராப்பர் இன்வாய்ஸோட இருக்கும். இப்போ இம்போர்ட் பார்ட்டுக்கு வந்துடலாம். இப்போ இம்போர்ட் பண்ணும்பொழுது சப்ளையர் கொடுத்த இன்வாய்ஸ் இருக்கும். அது போர்ட் கிளியரன்ஸ்க்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட் பாத்தீங்கன்னாக்கா பில் ஆஃப் என்ட்ரி. இந்த பில் ஆஃப் என்ட்ரி எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் ஜெனரல் ஃபார்மெட். இதுல என்ன இருக்குன்னு பார்த்தோம்னாக்கா போர்ட் கோட் இருக்கும், இம்போர்ட்டரோட நேம் அண்ட் அட்ரஸ் இருக்கும், என்ன ப்ராடக்ட் வாங்குறோம் அதோட டீட்டெயில் இருக்கும், அதுக்கு நம்ம கட்டக்கூடிய டாக்ஸ் அமௌண்ட் எவ்வளவு அப்படிங்கிறது இருக்கும். இந்த டாக்ஸ் நம்ம பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது போர்ட்ல கிளியரன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம போர்ட்ல இருந்து நம்மளோட பிளேஸுக்கு அந்த குட்ஸை நம்ம எடுத்துட்டு வர முடியும். இதுதான் பில் ஆஃப் என்ட்ரி. இம்போர்ட் பண்ணாக்க நம்ம டாக்ஸ் ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ரேட் என்னவோ அந்த ரேட்டை நம்ம கட்டுவோம். நம்ம இன்புட் கிரெடிட் எடுத்துக்கலாம். ஆனா பிராக்டிகலா பார்த்தோம்னா ஜிஎஸ்டிஆர் 2A ரிஃப்ளெக்ட் ஆகணும், அது 2Bக்கு போகணும். அப்பதான் அது எலிஜிபிள் அப்படின்னு இன்னொரு ரூல் ஒன்று இருக்கு. எக்ஸப்ஷன் கேஸ் பாத்தீங்கன்னாக்கா இந்த இம்போர்ட் பண்றதுக்கு நம்ம 2A 2Bல ரெண்டுலயுமே இல்லைன்னா கூட நம்ம 3Bல கிளைம் பண்ணிக்கலாம். இப்ப இந்த டீடைல நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்கா இதுக்கு முன்னாடி ஐஸ்கேட் வெப்சைட் இதுதான் கஸ்டம்ஸோட வெப்சைட். அந்த வெப்சைட்ல போயிட்டு நம்ம பில் ஆஃப் என்ட்ரி டீடைல் எல்லாம் கொடுத்தோம்னா அதோட டீடைல் எல்லாம் நமக்கு டிஸ்பிளே ஆகும். போர்ட் கோடை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். போர்ட் கோடுங்கிறது 6 டிஜிட் ஒவ்வொரு போர்ட்டுக்கும் அலாட் பண்ணிருப்பாங்க ஃபார் ஐடென்டிபிகேஷன் பர்பஸ்க்காக. இப்ப சென்னை அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா சென்னையில 2 இருக்கு. இம்போர்ட் நம்ம பண்ணலாம். ஒன்னு கப்பல் வழியா பண்ணலாம், ஒன்னு விமான வழியா நம்ம பண்ணலாம். அப்ப நம்ம கப்பல் வழியா பண்ணோம்னா சென்னை சி. இந்த போர்ட்டோட கோடு பிராக்கெட்ல போடுங்க. ஐஎன்கிறது இந்தியா, ரிமைனிங் டிஜிட் அந்த ஸ்பெசிபிக்கா அந்த பிளேஸ்க்காக அலாட் பண்றது. இது இந்த இது கப்பலுக்கு. இதுக்கு மேல உள்ளது பாத்தீங்கன்னாக்கா நம்ம விமான போக்குவரத்து மூலியமா நம்ம ஒரு இம்போர்ட் பண்றோம் அப்படின்னாக்கா அப்ப யூஸ் பண்ணக்கூடிய போர்ட் கோடு INMAA 4. இதுதான் 2 போர்ட். இந்தியாவில எவ்வளவு ஏர்போர்ட் இருக்கு, எவ்வளவு கப்பல் போக்குவரத்துக்கான போர்ட் இருக்கோ எல்லாத்தையுமே செப்பரேட்டா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஏற்கனவே அலாட் பண்ணியிருக்காங்க. இதுதான் போர்ட் கோடு. இந்த பில் ஆஃப் என்ட்ரிங்கிறத இம்போர்ட்டர் யாரோ அவங்க அப்ளை பண்ணலாம், இல்லைன்னாக்கா அவங்களோட கிளியரிங் ஏஜென்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இப்போ இந்த டீடைல் ஜிஎஸ்டிக்குள்ள நம்ம இது வரைக்கும் பார்க்க முடியாது. இப்போ இந்த நியூ சேஞ்சஸ்ல பாத்தீங்கன்னாக்கா இந்த பில் ஆஃப் என்ட்ரி டீடைல நம்ம ஜிஎஸ்டி வெப்சைட்லயே நம்ம டேட்டாவை நம்ம பார்க்கலாம். இதுதான் இருக்கக்கூடிய நியூ சேஞ்சஸ். இப்போ நம்ம ஜிஎஸ்டி போர்ட்டலை நம்ம லாகின் பண்ணதுக்கு அப்புறம் யூசர் சர்வீஸ்ல சர்ச் பிஓஇனா பில் ஆஃப் என்ட்ரி இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல பில் ஆஃப் என்ட்ரியோட டீட்டெயில் கேட்கும். போர்ட் கோடு, இது எந்த போர்ட்டோ அந்த போர்ட் கோடு, பில் ஆஃப் என்ட்ரி நம்பரு, அப்புறம் பில் ஆஃப் என்ட்ரி டேட்டு, ரெஃபரன்ஸ் டேட்டு இதை கொடுத்துட்டு நம்ம சர்ச் கொடுத்தோம் அப்படின்னாக்கா அந்த பில் ஆஃப் என்ட்ரியோட டீடைல் வரும். இந்த அமௌண்ட் தான் 1,12,000 தான் நம்ம டாக்ஸ் கட்டியிருக்கோம். இது நம்ம ஜிஎஸ்டிஆர் 2Aல இல்லைன்னாலும் நம்ம இன்புட் கிரெடிட் நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி தான் நம்மளோட டிரான்சாக்சன் கரெக்டா ஃப்ளோ ஆகுதாங்கிறத வெரிஃபை பண்ணிக்கணும். இன்கேஸ் மிஸ்டேக்கா இருக்கு அப்படின்னா இந்த கொரி ஐஸ்கேட்டுக்கு நீங்க உங்களோட கொரி நீங்க ரைஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஹிஸ்டரியும் நீங்க பாத்துக்கலாம். பில் ஆஃப் என்ட்ரி டீட்டெயில கொடுத்து நீங்க ஹிஸ்டரி ஆஃப் ஐஸ்கேட் கொடுத்தோம் அப்படின்னாக்கா அதோட ஃபுல் டீட்டெயில் டிரான்சாக்சன் எல்லாமே வந்திருக்கும். இதுல ஸ்டேட்டஸ் ப்ராசஸ் அப்படின்னாக்கா கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதுவுமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் நமக்கு அட்வான்ஸ் லெவலு. இப்போ நமக்கு மெயினா இந்த ஐஜிஎஸ்டி ரிஃப்ளெக்ட் ஆயிருக்க அமௌண்ட் தான் நமக்கு மெயின். நம்ம இம்போர்ட் பண்ணும்போது டாக்ஸ் கட்டுவோம். அந்த டாக்ஸை நம்ம ஜிஎஸ்டிஆர் 3B. இப்போ இம்போர்ட் பண்ணும்போது நம்ம கட்டின டாக்ஸ் போர்ஷனை ஜிஎஸ்டிஆர் 3B குட்ஸா இருந்தா 1, சர்வீஸா இருந்தா 2. இதுல இந்த இடத்துல நம்ம டிக்ளேர் பண்ணுவோம்.
டிக்ளேர் பண்ணி நம்ம இன்புட்டா நம்ம கிளைம் பண்ணுவோம். இந்த டிரான்சாக்ஷன் வந்து 2Aல ரிஃப்ளெக்ட் ஆகாது. பட் கஸ்டம்ஸ் போர்ட்டல்ல டீடைல் அவைலபிளா இருக்கும். இப்போ அந்த டீடைல தான் வந்து ஜிஎஸ்டிக்குள்ள இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. நம்ம கிளைம் பண்ற அமௌண்ட் வந்து ப்ராப்பரா ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கா அப்படிங்கறத நம்ம வெரிஃபை பண்ணிக்கணும். இன்கேஸ் தப்பா இருக்கு அப்படின்னாக்கா அது வந்து ஐசிகேட் கஸ்டம்ஸோட ஐசிகேட்டுக்கு நம்ம கொரியா ரைஸ் பண்ணி அதை நம்ம சால்வ் பண்ணிக்கணும். கிளைம் பண்ண இம்போர்ட்டோட ஐடிசி ஃபியூச்சர்ல எந்த ட்ரபிளும் இல்லாம இருக்கணும்னாக்க இதை வந்து நம்ம வெரிஃபை பண்ணி இப்ப கஸ்டம்ஸ் போர்ட்டலுக்கும் ஜிஎஸ்டி போர்ட்டலுக்கும் இந்த இன்டெகிரேட் ஆகிற டைம் பாத்தீங்கன்னா அவங்க சொல்லிருக்கிறது மினிமம் 2 days இருக்காங்க. டிரான்சாக்சன் ஆனதுல இருந்து 2 daysக்கு அப்புறம் தான் வந்து ஜிஎஸ்டி போர்ட்டல்ல அந்த டேட்டா வந்து ஃப்ளோ ஆகும். அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. இதுதான் இப்ப ஜிஎஸ்டி போர்ட்டல்ல வந்திருக்கக்கூடிய ரீசன்ட் சேஞ்சஸ். இது மாதிரி ஜிஎஸ்டி ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய என்னோட யூடியூப் சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்க ஃப்ரீயா இருக்கிறப்ப மற்ற வீடியோ நீங்க ரெஃபர் பண்ணி ஜிஎஸ்டி நாலேஜை நீங்க டெவலப் பண்ணிக்கோங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா என்னோட சேனலை நீங்க பாக்குறீங்க அப்படின்னாக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதோட மட்டும் இல்லாம பெல் பட்டன்ல ஆல் நோட்டிபிகேஷன் கொடுத்துருங்க. இப்போ இந்த இமேஜ்ல நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நாங்க ப்ரொவைட் பண்ணக்கூடிய சர்வீஸ். ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன், ஜிஎஸ்டி கேன்சலேஷன், ஜிஎஸ்டி மந்த்லி ரிட்டர்ன் ஃபைலிங், இவே பில் இல்ல ஜிஎஸ்டி அப்பீல், ஜிஎஸ்டி ரீஃபண்ட், இன்கம் டாக்ஸ் ஃபைலிங், ஜிஎஸ்டி ட்ரைனிங், இது மாதிரி எதுவா இருந்தாலும் சர்வீஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. பெஸ்ட் பிரைஸ்ல குவாலிட்டியான சர்வீஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். உங்களுடைய வேல்யூபிள் டைமை இந்த வீடியோ பார்த்து ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. டிஸ்கிரிப்ஷன்ல ஜிஎஸ்டி வாட்ஸ்அப் அப்டேட் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை ஃப்ரீயா நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஜிஎஸ்டி ரிலேட்டட் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். வணக்கம்.